The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை மாநகராட்சி சார்பில் கண்ணம்மாப்பேட்டை, புளியந்தோப்பு, லாய்ட்ஸ் காலனி 3 இடங்களில் நாய்களுக்கான இனக்கட்டுப்பாட்டு மையங்கள் புனரமைக்கப்பட்டு அதற்கான பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த இனக்கட்டுப்பாட்டு மையத்தில் பெட் கிளினிக் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சென்னையில் தெரு நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாய்களை பார்த்தாலே அவற்றை ஆசையாக கொஞ்சிய காலம் கடந்து சென்று எங்கு அவை கடித்து வைத்து விடுமோ என்ற அச்சத்தில்தான் மக்கள் நடமாடி வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்றைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 1,00,000 எண்ணிக்கையிலான தெருநாய்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் நாய்களை பாதுகாக்க கடுமையான சட்டங்கள் இருப்பதால் நாய்கள் பெருக்கத்தையும் அவற்றால் பொதுமக்களுக்கு ஏற்படும் தொந்தரவுகளையும் கட்டுப்படுத்த முடியாமல் மாநகராட்சி நிர்வாகம் திணறி வருகிறது. ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் புளியந்தோப்பு, லாய்ட்ஸ் காலனி, கண்ணம்மாப்பேட்டை, சோழிங்கநல்லூர், மீனம்பாக்கம் ஆகிய 5 இடங்களில் நாய்கள் உள்ளிட்ட விலங்குகளுக்கான இனக்கட்டுப்பாடு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. நவீன அம்சங்கள் எதுவும் இல்லாத இந்த மையங்களில் ஆண்டுக்கு சுமார் 16,000 நாய்களுக்கு மட்டுமே கருத்தடை அறுவை சிகிச்சைகளை செய்ய முடியும். இந்நிலையில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் ரூபாய் 20 கோடியில் உலக தரத்தில் புதிதாக விலங்கு இனக்கட்டுப்பாடு மையங்களை புனரமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த மையங்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது ஆண்டுக்கு 28,000 நாய்களுக்கு இனக்கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்ய முடியும். வெறிநாய்கடி தடுப்பூசி போடும் பணிகளையும் மேற்கொள்ள முடியும். இம்மையங்களில் புதிதாக ஆய்வகம், எக்ஸ்ரே, ஸ்கேன் மையங்கள், செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையம் ஆகியவை இடம்பெற இருக்கின்றன. துருப்பிடிக்காத உலோகத்தாலான 460 கூண்டுகளும் அமைக்கப்பட இருக்கின்றன. இந்த 3 மையங்களும் வரும் ஜூலை மாத இறுதியில் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சியின் கால்நடைத்துறை அதிகாரி கமால் ஹுசைன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சென்னையை பொறுத்தமட்டில் தெருநாய் தொல்லை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்காக சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அது தொடர்பாக நாம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சென்னை மாநகராட்சியில் நம்ம தொடர்ச்சியாக இந்த திருநாய் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த புளியந்தோப்பாக இருக்கட்டும், இங்கு கண்ணம்மாப்பேட்டை, லாய்ட்ஸ் காலனி 3 இடங்களில் அந்த முக்கிய மையங்கள் கட்டப்பட்டு வருது. அதனுடைய முழுமையான விவரங்கள். வணக்கம். இந்த ஏற்கனவே எங்களோட பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தற்சமயம் புளியந்தோப்பு, லாய்ட்ஸ் காலனி, கண்ணம்மாப்பேட்டை, சோழிங்கநல்லூர், மீனம்பாக்கம் ஆகிய 5 இடத்துல இந்த கருத்தடை மையங்கள், நாய் இனக்கட்டுப்பாட்டு மையங்கள் செயல்பட்டு இருக்கு. இதில் புளியந்தோப்பு, கண்ணம்மாப்பேட்டை மற்றும் லாய்ட்ஸ் காலனி 3 மையங்களை சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின்படி சிறப்பு திட்டங்கள் துறை மூலமாக சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு, அப்கிரேடேஷன் சொல்லுவாங்க, அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் ஒரு 75-80% பணிகள் நிறைவடைந்து விட்டன. ஜூலை இறுதியில் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இது பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு? இப்போ நாய்களுக்கு இனக்கட்டுப்பாடு மட்டும்தான் பண்ண முடியுமா, இல்லை வேற வேற என்னென்ன வசதிகள் இருக்கு? இதில் மொத்த மதிப்பீடுன்னு பார்த்தோம்னா புளியந்தோப்பை பொறுத்த வரைக்கும் இதனுடைய திட்ட மதிப்பீடு 5.38 கோடி, கண்ணம்மாப்பேட்டை 7.21 கோடி, லாய்ட்ஸ் காலனி 7.13 கோடி. லாய்ட்ஸ் காலனியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தரைத்தளம் 8,611 சதுர அடிகளும், புளியந்தோப்பில் 7,007 சதுர அடிகளும், தரைத்தளம் மட்டும் கண்ணம்மாப்பேட்டையில் 7,330 சதுர அடி தரைத்தளங்கள் மட்டும். இதில் என்ன சிறப்பு அம்சம்னா, இதில் நாங்கள் தெருநாய்களை பிடிச்சிட்டு அப்சர்வேஷனில் வைத்து பிறகு கருத்தடை செய்து அது கருத்தடைக்கு பிறகு அது காயம் ஆற வரைக்கும் வைக்கக்கூடிய இடத்த நாங்கள் தனித்தனி கூண்டுகளில் வைக்கிற திட்டமிட்டிருக்கோம். இதற்கு முன்பு வைத்திருந்து கென்னல்னு சொல்லுவாங்க. ஒரே கென்னல்லேருந்து 7லிருந்து 10 டாகுகள் வைத்திருப்போம். இந்த சிறப்பு திட்டங்கள் துறை மூலமாக செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தில் ஒவ்வொரு நாய்க்குமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூண்டு அந்த கேஜஸில் வச்சு நாங்கள் பராமரிக்க திட்டமிட்டிருக்கோம். அதன் மூலமாக நாய்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ, மற்ற நாய்களிலிருந்து வர தொற்று நோயோ அல்லது வேறு வியாதிகள் எதுவும் வராமல் தடுக்கப்படும். அந்த காயங்களும் விரைவாக ஆறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த 3 மையங்களிலுமே உலகத்தரத்துக்கான பெட் கிளினிக்ஸ், சிறு பிராணிகள் சிகிச்சை மையமும் நாங்கள் தொடங்குறதற்கு திட்டமிட்டிருக்கோம். அதற்கான பணிகளும் நடைபெற்றிருக்கு. இந்த செல்ல பிராணிகள் சிகிச்சை மையங்களில் எக்ஸ்ரே, அல்ட்ராசோனோகிராம், ஆட்டோ பிளட் அனலைசர் உள்ளிட்ட அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்கு
இணையான அனைத்து வசதிகளும் கொண்ட அமைப்புகள் வர இருக்கின்றன. சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவு இந்த நாய்களுக்கான அந்த கணக்கெடுப்பு பணி எப்பொழுது தொடங்க இருக்கிறது? ஒட்டுமொத்த இப்போது இருக்கக்கூடிய நாய்களின் எண்ணிக்கை எவ்வளவு சார்? கடந்த 2018 எடுத்தோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்க வேண்டியது. கடந்த வருடம் டிசம்பரிலே இதற்கான பணிகள் ஆரம்பித்தோம். ஒரு மண்டலம் 5 மட்டும் நாங்கள் அந்த கணக்கெடுக்கும் பணி நிறைவடைந்திருக்கு. அதற்கு பிறகு ஏற்பட்ட மழை மற்றும் தேர்தல் பணிகள் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. அநேகமாக ஜூன் இறுதியில் மீண்டும் நாங்கள் மற்ற மண்டலங்களுக்கும் அந்த கணக்கெடுக்கும் பணி தொடங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கு. இப்போ நம்ம வீடுகளில் நாய்களை வளர்ப்பதற்கு கண்டிப்பாக உரிமை வாங்கணும், அதற்கான அந்த தடுப்பூசிலாம் போட்டிருக்கோன்னு சொல்லி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இந்த அண்மை காலங்களாக இந்த நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்போ எவ்வளவு பேர் இது வரைக்கும் புதிய இந்த நாய் வளர்க்கறதுக்கு விண்ணப்பம் ஆன்லைன் வாயிலாக செஞ்சுருக்காங்க? நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து? விண்ணப்பம்னு பார்த்தா நம்மளுக்கு நேற்று மாலை வரைக்குமே எங்களுக்கு 2200 லைசன்ஸுக்கு வழங்கப்பட்டு விட்டன. ஒரு 2700 லைசன்ஸ்கள் அண்டர் பரிசீலனையில் உள்ளது. இது இல்லாமல் அதர் அவுட் ஆஃப் சிட்டி மற்றும் தகவல்கள் முழுமையில்லாதபடி பார்த்து ஒரு 4000க்கு நெருக்கமாக நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு. அதனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெட் ஓனர்ஸ் இதுக்கு முன் வராங்க. இது இன்னும் குறைந்தது நாங்கள் ஒரு 10,000லேருந்து 20,000 பெட் டாக்ஸ் இருக்கும் என்று கணக்கெடுக்கிறோம். இதுவரை பதிவு செய்யாதவர்களும் உடனடியாக பதிவு செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ரெட் வீலர் அந்த 2 டாக் ஒரு சிறுமியை கடிச்சு அந்த சிறுமிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ அவங்க தொடர்ச்சியாக அந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அந்த நாய் நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கோம். மதுரையில் இருந்தால் கூடிய அது நிலைமை எப்படி இருக்குது? அந்த 2 நாய்களும் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி பகுதியில் அந்த பெட் ஓனர் அவரோட சொந்த இடத்துல பராமரிக்கப்பட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் தினமும் அந்த 2 நாய்களையும் தினசரி நேரடியாக போய் ஆய்வு செய்து அதனுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ், ரேபிஸ் அறிகுறி இருக்காங்கிறத கண்காணிச்சுட்டு இங்கே எங்களுக்குமே அறிக்கை அளிச்சிட்ருக்காங்க. இது வரைக்குமே அந்த நாய் இயல்பாக தான் இருக்குது, எந்த ரேபிஸ்க்கான அறிகுறி இல்லை. அவங்க குறிப்பிட்ட அந்த 10 நாளுடைய கண்காணிப்புமே இப்போ கடந்த வெள்ளியோட முடிந்திருக்கு. அது வரைக்குமே எந்த அறிகுறியும் இல்லை. தினசரி அங்கேருந்து எங்களுக்கு அறிக்கை அனுப்பிட்டுருக்காங்க. இதுவரை அந்த 2 நாய்களுமே இயல்பாக தான் இருக்குது, ரேபிஸ்க்கான அறிகுறி தென்படவில்லை. இறுதியாக இந்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அந்த செல்லப்பிராணிகளை வளர்ப்பதற்கு நம்ம நிறைய உத்தரவு மாநகராட்சி சார்பில் விழிப்புணர்வு உத்தரவுகளை வழங்கிட்டு இருக்கோம். இதை முழுமையாக பின்பற்றாதவர்களுக்கு நம்ம என்ன நடவடிக்கை மாநகராட்சி சார்பில் எடுக்க போகிறோம்? இது அறிவுரைங்கிறத விட செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்களே அவர்களுடைய பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து செயல்படணும். சட்டமும் நாங்கள் இயற்றுவது அது ஒரு புறம் இருந்தாலும் செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை பெட் ஓனர்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறோம். இது இந்த ஜூன் மாதம் மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இதற்கு என்ன அபராத தொகையா அல்லது எப்படி அது உரிமை பெறாதவர்களுக்கு மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த மன்ற கூட்டத்திலே மாண்புமிகு மேயர் மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களுடைய உத்தரவு பெற்று நாங்கள் அதற்கு செயல்படுத்துவோம். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். சென்னையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாய்களுக்கான இனக்கட்டுப்பாடு மையங்கள் ஜூலை இறுதியில் செயல்பாட்டுக்கு வருகிறது. வீடுகளில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போரும் உடனடியாக தேவையான உரிமங்கள் உள்ளிட்டவைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.